இன்று பாராளுமன்ற துணை சபாநாயகர் திரு தம்பிதுரை அவர்கள் சாட்சியம் அளிப்பதற்காக வந்திருந்தார். அவர் தனது முதல் விசாரணையில் அவர் அப்போலோவில் இருந்தது பற்றியும் தனது கடந்த கால அரசியல் பயணம் குறித்தும் ஜெயலலிதா அவர்களுடன் அவருக்கு இருந்த ஈடுபாடு பற்றியும் சில விஷயங்களை அவர் குறிப்பிட்டு சொன்னார். அதன் பிறகு திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் தரப்பிலே குறுக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அந்த அடிப்படையிலே நான் நடத்திய குறுக்கு விசாரணையில் கட்சியினுடைய அடிப்படை விதிகளின் அடிப்படையிலே எம்ஜிஆர் அவர்கள் வகுத்த விதி 43 பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியினுடைய அதனுடைய அந்தஸ்து என்ன, அதுதான் கட்டுப்படுத்தும் ஒரு பதவி. அதற்கு பிறகு எதற்காக எம்ஜிஆர் அதை உருவாக்கினார், அவர் திமுகவிலிருந்து வெளியேறி வந்த பிறகு பொதுக்குழுவால் ஒரு ஆள் நீக்கம் செய்யப்பட்டுவிடக்கூடாதுங்கிறத அடிப்படை விதியை கொண்டு தான் அந்த புதிதாக அதிமுகவுக்கு விதிகள் ஏற்படுத்திய விவரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன் சொன்னார்னா, அவர் தான் அந்த கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து இருந்தேன்னு முதல் விசாரணை சொன்ன காரணத்தினால நான் அதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்டேன். அதன் பிறகு அவர் அடுக்கடுக்காக பல விஷயங்களை நான் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தார். அதாவது திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்த போதும் வெங்கையா நாயுடு அவர்கள் வந்த பொழுதும் இருவருமே அந்த எம்டிசிசி வார்டுக்கு வந்தாங்க. வந்த பின்னாடி நான் வரவேற்று நின்றுக்கிட்டேன். ஜெயலலிதா அவர்கள் வரைக்கும் அவங்க 2 பேரும் போனாங்க அப்படிங்கிற தகவலை பற்றி அவர் சொன்னார். அதே போல் நான் கேட்டேன், நேற்று சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்களிடம் நான் இறுதியாக ஒரு கேள்வி கேட்டேன். அதாவது இந்த ஆணையம் நடத்தி கொண்டிருக்கும் விசாரணையில் ஜெயலலிதா அவர்களுக்கு அப்போலோவில் கொடுக்கப்பட்ட சிகிச்சைகள் தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு ஐயப்பாடு இருக்கிறதா அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொன்ன பதில், எனக்கு எந்த ஐயப்பாடும் இல்லை அப்படிங்கிறத சொன்னார். நான் அதை வலியுறுத்தி, நேற்று சுகாதாரத்துறை செயலாளர் இப்படி சொன்னார், இதுக்கு முன்னாடி சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்னார், இதுக்கு முன்பாக இதே பதிலைத்தான் சுகாதாரத்துறை செயலாளர் சொல்லியிருக்கிறார், இதே பதிலைத்தான் தலைமைச் செயலாளர் திரு ராம்மோகன் ராவ் சொல்லியிருக்காரு, உங்கள் கருத்து என்னன்னு கேட்ட பொழுது அவர் இது டெக்னிக்கலான விஷயம், நான் கருத்து கூற விரும்பவில்லை அப்படின்னு சொன்னார். பல கேள்விகளுக்கு அவர் கருத்து கூற விரும்பவில்லைன்னு சொன்னார். சில கேள்விகளுக்கு அவர் பதில் சொன்னார். 5/2/2017 திரு OPS அவர்கள் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்ட வரைக்கும் அவர் எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஜெயலலிதா அவர்கள் மரணம் குறித்து எந்த ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தவில்லை அப்படிங்கிறது சரியான்னு கேட்டப்போ ஆமான்னு சொன்னார். அந்த காலகட்டத்தில் திரு OPS அவர்களுக்கு எதிராக நீங்கள் பல கருத்துக்களை முன் வச்சிங்க, அவர் OPS அவர்கள் முதல்வராக இருந்தபோது தெரியவில்லையான்னு சொன்னீங்களே, அதெல்லாம் கரெக்டான்னு கேட்டப்போ ஆமா நான் அப்படிப்பட்ட பேட்டிகள்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு 29/12/2016 திருமதி வி.கே. சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பொதுக்குழு வானகரம் பொதுக்குழுவில் தேர்ந்தெடுத்த பிறகு நீங்கள் தானே கொடுத்தீங்க, அந்த எல்லாத்தையும் அந்த ரெசல்யூஷனை கொடுத்தீங்கன்னு கேட்ட பொழுது அவர் நானும் திரு பொள்ளாச்சி ஜெயராமன், திரு OPS, திரு EPS எல்லாரும் தான் திருமதி வி.கே. சசிகலா அவர்களை பற்றி நீங்கள் தான் வரணும்னு சொல்லி கொடுத்தோன்னு அவர் சாட்சியம் அளித்தார். அப்போ நான் அவர் பத்திரிகை செய்தி அவர் கொடுத்த ஒரு பக்க விளம்பரத்தை காமிச்சு கேட்டேன், ஆமாம் நான் கொடுத்தேன், அவங்க தான் ஆகணும்னு சொல்லி கொடுத்தேன்னு சொன்னார். அதன் பிறகு அவர் 2 கடிதங்கள் பிரஸ் ரிலீஸாக பத்திரிகைகளுக்கு கொடுத்த அவருடைய அரசு முத்திரையிட்ட துணை சபாநாயகர் பாராளுமன்றம்ன்ற அந்த ஒரு லெட்டர்களில் இருக்கக்கூடிய விஷயங்களில் சசிகலா அவர்கள் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிறத ஜெயலலிதா அவர்கள் இறந்த ஒரு வார காலத்திற்குள்ளாக முதலாக பறைசாற்றியது அவர் தாங்கிறத காமிச்சு கேட்டப்போ ஆமாம் நான் கொடுத்தது தான். திரும்ப 2/1/2017 சசிகலா அவர்கள் தான் முதல்வராக இருக்கணும், ஆட்சி ஒரு பக்கமும் கட்சி ஒரு பக்கமும் இருக்கக்கூடாதுங்கிறத நீங்கள் ஊடகங்கள் வாயிலாக செய்தி வெளியிட்டீங்களே, அது இதுதான் கேட்டப்போ அதுவும் இது என்னுடைய கையெழுப்பு தான் சொல்லி அவர் சொன்னார். இப்படி பல கட்ட விஷயங்களை அவர் முன்னாடி சொல்லி கொடுத்தோம். ரிச்சர்ட் பேலை பற்றி அவர் சொல்லும் பொழுது அவர் எப்படிப்பட்ட டாக்டருங்க ரிச்சர்ட் பேலை அப்படின்னு கேட்டப்போ, ரிச்சர்ட் பேலை அவர் ஒரு டாக்டரு, எனக்கு அப்போலோவில் தான் அறிமுகம், எனக்கு சரியாக தெரியாதுன்ற துணியில் அவர் சொன்னார். நான் அப்போ ஒரு குறுக்கு கேள்வி கேட்டேன். 29/3/2018 லண்டனில் போய் நீங்கள் ரிச்சர்ட் பேலை பார்த்தீங்களான்னு கேட்டேன். அவர் கொஞ்சம் யோசிச்சு ஆமாங்க போய் பார்த்தேன் அப்படின்னாரு. எதுக்காக போனீங்க, எனக்கு உடம்பு சரியில்லை அதுக்காக அவர்கிட்ட போய் கேட்டேன், அவர் வேற ஒரு டாக்டர் ரெஃபர் பண்ணாரு அப்படின்னு சொன்னார். அப்படின்னா நீங்கள் அப்போலோவுக்கு ரிச்சர்ட் பேலை வந்த பின்னாடி நீங்கள் 29/3/2018 வரைக்கும் ரிச்சர்ட் பேலை நீங்கள் பார்க்கல. அப்போ நீங்கள் பார்த்தப்போ ரிச்சர்ட் பேலை என்ன சொன்னார், ஐ ஃபீல் சாரி ஃபார் தி டிமைஸ் ஆஃப் ஜெயலலிதான்னு சொன்னார் அப்படின்னு அவர் சொன்னார். இது எதுக்காகன்னா ரிச்சர்ட் பேலை இந்த வழக்கு விசாரணைக்காக வரணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், வந்தே ஆகணும்னு சொல்லி. இந்த தருவாயில் நான் நடுவில் ஒரு குறுக்கிட்டு எடுத்துக்கிறேன். இந்த தருவாயில் ஆணையத்தின் வழக்கறிஞர் ஒரு மனு ஒன்று போட்டு திரு OPSோடு நாங்கள் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக இந்த கேள்வியை நான் கேட்டேன். நாங்கள் பதில் சொல்லியிருக்கோம், அப்படி OPSோடு முடிக்க முடியாது, திரு குருமூர்த்தி ஏற்கனவே வரவில்லை, நீங்கள் வந்தாகணும்னு சொல்லியிருக்கிறீங்க, ரிச்சர்ட் பேலை விசாரித்தே ஆகப்படணும்,
அவரை நீங்கள் ஏற்கனவே வீடியோ கான்ஃபரன்ஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணீங்க, நடுவில் அவருக்கு முடியலன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஆகவே வரணுங்கிறத பற்றி நான் அதையும் சொல்லியிருக்கேன். இது ஒரு தனி கதை. மீண்டும் இந்த குறுக்கு விசாரணையை பொறுத்த வரைக்கும் நான் கேட்டேன், திருமதி வி.கே. சசிகலா அவர்களுடைய நிலைப்பாடுங்கிறது எப்போ வரைக்கும் நீங்கள் அவருக்கு ஆதரவாக தெரிவிச்சிங்கன்றப்போ அவர் சரியாக பதில் சொல்லவில்லை. நான் அது கருத்து கூற விரும்பவில்லை, நான் சொல்ல விருப்பமில்லைன்னாரு. நீங்கள் என்னைக்கு வரைக்கும் திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்தீங்க அப்படின்னப்போ நான் 12/9/2017 பொதுக்குழு கூடும் வரைக்கும் நான் அவங்க நிலைப்பாட்டில் தான் இருந்தேன் அப்படின்னாரு. சரி, கடைசியாக எப்போ நீங்கள் சசிகலா அவர்களை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு கேட்டப்போ நான் ஜெயிலில் போய் கடைசியாக பார்த்தேன். எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறப்போ ஏற்கனவே திரு டிடிவி தினகரன் அவர் சொல்லியிருக்காரு, அதாவது அந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கருத்து பெறுவதற்காக மத்திய அரசு சொல்லி அவர் போய் பார்த்தாருன்னு சொல்லி நான் போய் பார்த்தேன், ஆனால் அதை பற்றி நான் இங்கே சொல்ல விருப்பமில்லை அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் கேட்டேன், கொடநாடு இதில் 2016 ஜெயலலிதா அவர்கள் கொடநாடுக்கு போன பொழுது அங்கே கோத்தகிரி சார் பதிவாளரை வர வைத்து ஒரு ஆவணம் பதிவு செய்த விவரம் தெரியுமான்னு சொல்லி தேவையே இல்லாமல் எதுக்காக கேட்டான்னு எனக்கு தெரியாது, ஆணையத்தின் வழக்கறிஞர் பூங்குன்றனிடம் கிட்டத்தட்ட 9 மாதத்துக்கு முன்னாடி கேட்டாங்க. நான் ஏற்கனவே ஆட்சேபனை தெரிவித்திருந்தேன், எதுக்காக இந்த கேள்வி கேட்குறாங்கன்னு. அதை நான் இவர்கிட்ட கேட்டேன், எதுக்காக இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். அப்படி எந்த விவரமும் எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். அதே போல் 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்கள் தானே கூட போனீங்க. ஆமாம், நான் தான் கூட போனேன், அம்மா அவருடன் கூட போனேன். எப்படி இருந்தாங்க? உடல் ரீதியாக கஷ்டப்பட்டாங்க, உடல் உபாதைகள் இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். உங்களுக்கு எதாவது ஐயப்பாடு இருக்கா, சந்தேகம் இருக்கான்னு எதுவும் கேட்கும் பொழுது நான் கருத்து கூற விரும்பவில்லை, டெக்னிக்கலான விஷயம், நான் கருத்து சொல்ல விரும்பவில்லைன்னு சொல்லி பல விஷயங்கள் சொன்னார். ஆமாம், அதை பற்றி நான் கேட்ட பொழுது ஏற்கனவே ஆணையம் முதல் விசாரணையில் கேட்டாங்க, நானும் கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி ஒரு பேச்சு எழுந்தது, அதன் பிறகு அதை ஒரு டாப்பிக்காக நாங்கள் பேசணும் அப்படின்னாரு. நான் கேட்டேன், 19/10/2016 கேபினெட் கூடி ஒரு முடிவெடுத்தாங்களே, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் கேபினெட் கூடின விஷயம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னார் அவர். அதாவது ரிச்சர்ட் பீலே அவர்களை உங்களுக்கு எப்படி அறிமுகம் அப்படின்னு கேட்ட பொழுது அப்போலோ தான் பழக்கம் அப்படின்னாரு. நான் கேட்டது, நீங்கள் 29/3/2018 பார்த்தீங்களான்னு கேட்டப்போ ஒரு நிமிஷம் அப்படியே நின்று ஃப்ரீஸ் ஆகி ஆமாம் போனேன் அப்படின்னாரு. எதுக்கு போனீங்க? அவர் 29/3 மட்டும் இல்லை, 29/3/2018 1/4/2018 வரைக்கும் அங்கே இருந்தாருங்கிறத நான் உறுதிப்படுத்திக்கிட்டு தான் அதை கேட்டேன். அப்போ அவர் கேட்ட பொழுது முதல்ல ரிச்சர்ட் பீலே பற்றி சொல்லும்போது அவர் சரியாக பதில் சொல்லலை. ரிச்சர்ட் பீலே ஒரு மருத்துவர்னார். அப்புறமா ரிச்சர்ட் பீலே பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒரு நல்ல மனிதர், ஒரு டாக்டர், எனக்கு இந்த பிரச்சனைக்காக என்னை கூட்டு போய் வேற ஒரு டாக்டர் அவர் தான் வேற ஒரு மருத்துவமனைக்கு வந்தார் அப்படிங்கிறத சொன்னார். இது ஏன் கேட்டேன், எதுக்கு கேட்டேங்கிறதெல்லாம் தாண்டி ரிச்சர்ட் பீலே விசாரிக்கப்படணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி பலதரப்பட்ட தரப்பினரும் பல குற்றச்சாட்டுகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. 2018 முதல் வாரத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் தற்கொலை செய்து கொண்டாரான்னு ஒரு புது கதை ஒன்று சொல்றாரு, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. எனக்கு தெரியாதுன்னாரு. அப்படி ஒரு சந்தேகம் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்தால் இந்த ஆணையம் அவரை விசாரிக்கணுமான்னு கேட்டால் இது பொலிட்டிக்கல் கொஸ்டின், நான் ஆன்சர் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னார். எதுக்காகனா யாருக்கு சந்தேகம் இருக்கிறதோ, சந்தேகம் இருந்தால் விசாரணை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு என்ன தெளிவு இருக்கிறதோ நாங்கள் தயாராக இருக்கிறோம். திருமதி வி.கே. சசிகலா தரப்பை பொறுத்த வரைக்கும் அந்த கருத்தை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் நீங்களே பல கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நான் அதை பொலிட்டிக்கலாக நான் சொல்ல விரும்பல. கையில் ஒரு பேப்பர் கொண்டு வந்தார், அதை மார்க் பண்ணல. மார்க் பண்ணாத விஷயத்தையும் அதில் பேசப்பட்ட விஷயங்களையும் நான் எதுக்கு சொல்லணும்னா, அந்த டிஸ்கஷன் நான் சொல்கிறதுனால உங்களுக்கு எந்த இம்பேக்ட் ஏற்படுத்த போகிறதில்ல. என்ன எவிடன்ஸ் இருக்கோ அதுதான் இருக்கணும். ஆனால் பல சாட்சிகள் இந்த ஆணையத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்னென்னா, மன உளைச்சலின் காரணமாக திமுக என் மீது பொய் வழக்குகள் போட்டு இந்த வழக்கிலிருந்து நடத்தி நான் மீண்டு வருகின்ற தருவாயில் என் மீது ஒரு அவதூறு போடுவது போல ஏற்படுத்தி இருக்கிறது, எனக்கு மன உளைச்சலாக இருக்கிறதுன்னு சொல்லி அவங்க சொன்ன சாட்சிகள் யார்கிட்டன்னா டாக்டர்கிட்ட சொல்லி, அப்படி டாக்டர்ஸும் எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. திரு தம்பிதுரை அதை சரியாக சொல்கிறாரா, தம்பிதுரை அவர்கள் சரியாக சொல்லாங்கிறத தாண்டி இந்த ஆணையத்தில் என்ன எவிடன்ஸ் இருக்கோ அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். கொடநாடு வழக்கில் ஒரு முக்கியமான விஷயத்தை சிஎம் சொல்கிறாரு. கொடநாடு வழக்கில் என் மேலே பிரச்சனை இருந்தாலும் சசிகலா குடும்பம் சும்மா விடுமான்னு கேட்குறாரு. நீங்கள் ரொம்ப அமைதியாகவே இருக்கீங்க, உங்கள் தரப்பு என்ன தான் பண்ணுது? லீக் ஆயிடுச்சா ஏதாவது? அதாவது இல்லை என்னென்னா, கிருஷ்ண பகதூருங்கிற ஒரு காவலாளி, அவர் தான் இந்த வழக்கின் புகார்தாரர். அவர் தரப்பில் என்னை அணுகியிருக்கிறார்கள். விரைவாக அது சைனாக இருந்தாலும் சரி, வாளையார் ரமேஷாக இருந்தாலும் சரி, இது தவிர இதற்கு காரணமாக யாராக இருந்தாலும் சரி, ஏன்னா புகார் கொடுத்த தரப்பினர் என்னை அணுகியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இந்த வழக்கில் உள்ளே போக போகிறோம்.
இந்த வழக்கினுடைய நிலைப்பாடு என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் வழக்காக அந்த வழக்கில் சேர்ந்து கொண்டு உண்மையிலே சரியான ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கான்னு சொல்கிறேன். சைனுக்கான நிலைப்பாடு இல்லை, மர்டர் பண்ணியிருக்காங்கிறத ஒத்துக்கிட்டாங்கன்னா பெயிலை கேன்சல் பண்ணுங்க. அவங்க இன்டியூஸ் பண்ணுறாங்க, விட்னஸை வந்து டேம்பர் பண்ணுறாங்கன்னா தூக்கி உள்ளே போடுங்க, அது வேற விஷயம். ஆனால் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களில் அடிப்படைத்தன்மை ஏதாவது இருக்கிறது என்றால் மீண்டும் இந்த வழக்கை விசாரிக்கணுன்ற தருணத்தில், ஏன்னா புகார்தாரராக அவர் இருக்கும் பட்சத்தில் அவர் என்னை விரைவாக சந்திக்க இருக்கும் தருவாயில் நாங்கள் வழக்கு தொடர இருக்கிறோம். அந்த வழக்கில் சேர்ந்து கொண்டு, ஏன்னா எப்பயுமே இருக்கிறதுல எந்த ஒரு புகார்தாரராக இருக்கக்கூடிய நபர் அந்த வழக்கினை கண்காணிக்கும் உரிமை, பங்கேற்கும் உரிமை அவருக்கு இருக்கிறது. கமிஷன் தரப்புல ஓபிஎஸோட முடிக்கிறதா இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் யார் என்ன விசாரிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி உங்கள் தரப்புல சொல்லியிருக்கீங்க. இல்லை, நாங்கள் தெளிவாக சொன்னோம். நீங்கள் யார் விசாரிக்கணும்னு சொல்லும்போது நாங்கள் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்லேருந்து ஆரம்பித்து டி ஜெயக்குமார்லேருந்து திரு சிவி சண்முகத்திலிருந்து யாரெல்லாம், திரு தங்கமணி, திரு வேலுமணி, யாரெல்லாம் இருக்கிறாங்களோ நாங்கள் ஏற்கனவே பத்திரிகையாளர் மத்தியில் பகிர்ந்து கொண்ட விஷயம் எதுக்காகன்னு சொல்லி இப்படி ஒரு பேட்டி கொடுக்குறாரு, ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டாங்க, இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவர்கள் எல்லாத்தையுமே நாங்கள் விசாரிக்கிறதா இருக்கோம். ரெண்டாவது, திரு தம்பித்துரை அவர்கள் இன்னைக்கு சாட்சியம் அளிக்கும் போது நீங்கள் தஞ்சாவூரில் திரு மகாதேவன் அவர் இறந்த பொழுது நீங்கள் போனீங்களான்னு நான் போனேன். ஏன் அதன் பிறகு கூட டாக்டர் வெங்கடேஸ்வரி அவங்க அம்மா இறந்ததுக்கு நான் போயிருந்தேன் அப்படின்னு சொன்னார். எதற்காக நான் அந்த கேள்வியை கேட்டேன், ஏன் இந்த விடை அவர் சொன்னார், அந்த விடைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்னங்கிறதெல்லாம் அடுத்த கட்ட அமைச்சர்கள் வரும்போது உங்களுக்கு தெளிவாகும். ஆமாம், ஸ்டாலின் அவர்களை விசாரிக்க வேண்டும் என்பது ஆணையத்தை சொன்னேன். ஆணையத்தை பற்றி இது ஒரு கண்துடைப்பு நாடகம், கண்துடைப்பு, இது தற்கொலையா கொலையா, இதுக்கு காரணம் யார், காரணமானவர்கள் எங்கே இருந்தாலும் சரி அது எங்கே இருந்தாலும் கூட்டு வருவோம் அப்படின்னு ஒரு துணியில் அவர் சொல்லியிருக்காருன்ற பட்சத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், இங்கே ஒரு ஆணையம் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆணையத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் நேரில் வாங்க, நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம். நான் சொல்கிறது ஆணையத்தை நான் சொல்கிறேன், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வாங்க. அதை விட்டுட்டு இந்த ஆணையத்தில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம். இன்னைக்கு தம்பித்துரை அவர்கள் என்னுடைய ஜூனியர் சொன்னாங்க, பத்திரிகையாளர் சந்திப்பு செல்லும்போது இதை பற்றி கருத்து சொல்ல விருப்பம் இல்லை அப்படிங்கிறாரு. உங்ககிட்ட மட்டும் கருத்து சொல்ல விருப்பம் இல்லைங்கிறாரு, அங்கே பல கேள்விகளுக்கு கருத்து சொல்ல விருப்பம் இல்லைங்கிறாரு. அதுக்கு தான் நான் சொன்னேன், நீங்கள் சுயநலத்திற்காக உங்களது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை தக்க வைத்துக் கொள்ளவும் அதன் காரணமாக உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாராளுமன்ற துணை சபாநாயகர் அப்படிங்கிற பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக உண்மைக்கு மாறாக சட்டத்துக்கு புறம்பாக நீங்க தற்போதைய அரசியல் நிலைப்பாட்டிற்காக உண்மைகளை மறைத்து நீங்கள் ஏற்கனவே எடுத்த நிலைப்பாட்டிற்கு எதிராக நீங்க பொய்யான விஷயங்களை கருத்தில் கொண்டு நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க ரொம்ப சிரமப்பட்டு பதில் சொல்றீங்க. அதுவும் குறிப்பாக கருத்து சொல்ல விருப்பம் இல்லை, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்களே அப்படின்னு நான் ஒரு செஷன் போறேன்னு சொன்னதுக்கு அவர் சொன்ன பதில், இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். இன்னொன்று சொன்னாரு. அடுத்து முக்கியமான ஒரு கேள்வி கேட்டேன். நவம்பர் மாதம் 2016 பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டின் காரணமாக உங்களிடம் ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டது பிஜேபி காங்கிரஸ் நிலைப்பாடு தொடர்பாக அப்படின்றது திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உங்களுக்கு ஒரு கருத்து கொடுத்தாங்க, அந்த கருத்துப்படி நடந்ததான்னு கேட்ட பொழுது திரு ராம்மோகன் ராவ் பல கருத்துக்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க, திரு பூங்குன்றன் பல இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க. அதன் படிக்கு எனக்கு இது எதை கேட்குறீங்கன்னு ஞாபகம் இல்லை. ஆனால் கியூபா அதிபர் பிடல் காஸ்ட்ரோ சொன்னார், நம்ம ஊர் பிடல் காஸ்ட்ரோ இல்லை, நீங்களாம் சொல்லிக்கலாம், அந்த பிடல் காஸ்ட்ரோ இல்லை, அங்கே இருக்கக்கூடிய பிடல் காஸ்ட்ரோ அவர்கள் இறந்த பொழுது நான் என்னை அனுப்புனாங்க, அம்மா சொல்லி அந்த உத்தரவு என்னிடம் வந்தது, அதற்காக நான் போனேன்னு சொல்லி அவர் சொன்னார் டூரிங் தி டைம் ஆஃப் ஹாஸ்பிட்டலைசேஷன். மத்திய அரசுக்கு இவர் ஏதேனும் தகவல் கொடுத்தாரா, இந்த நிலைமையில அவருடைய உடல்நிலை இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னமா ஏதேனும் தகவல் கொடுத்துருக்காரா, அது தொடர்பாக இவர்கிட்ட மத்திய அரசு கேட்டிருந்தாங்களா, அதுக்கு ஏதாவது? அதாவது ஒரு கேபினெட் மீடி வெளிநாடு கொண்டு போறதை பற்றி ஒரு கேபினெட் கூடவே இல்லைன்னு திரு சிவி சண்முகம் சொல்றாரு. நடந்துச்சுன்னு தற்போதைய தலைமைச் செயலாளர் சொல்றாங்க. இப்போ நேற்று சுகாதாரத்துறை அமைச்சர் மீட்டிங் நடந்தது, ரெசல்யூஷன் போட்டது சரிதாங்கிறாரு. நீங்கள் சொன்னீங்களே மிக பொறுப்பாக ஒரு பதவி வகிக்கக்கூடியவர் சொல்றாரு, அப்படி ஒரு சட்டமன்றம் கேபினெட் கூடினதே எனக்கு தெரியாதுங்கிறாரு. அப்புறம் அதுக்கு மேலே நான் நடத்ததே தெரியாதுன்னு சொல்லும்போது நான் தேதி சொல்கிறேன் 19/10/2016 எனக்கு தெரியாதுங்கன்ட்டு. அதுதான், அதனால அதுக்கு மேலே நான் அவர்கிட்ட வலியுறுத்த முடியாது. ரெண்டாவது, இன்னைக்கு அவர் அளித்த சாட்சியத்தின் அடிப்படையில் எனக்கு உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஐயப்பாடு இருக்கிறதா அப்படின்னு கேட்டபோது அவர் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை, என் நிலைப்பாடு மாறிவிடும் அப்படின்னாரு. அதனால திரும்ப கேட்டேன், உங்கள் ஐயப்பாடு இருக்கான்னு. ஐயப்பாடு இருக்கிறதா அப்படிங்கிறத கேட்கக்கூடிய தைரியம் வழக்கறிஞராக எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஆணையத்தில் அப்படிப்பட்ட எந்த விஷயங்களும் இல்லைங்கிறதுக்காக அவரோட கேட்டேன், ஏதோ ஆவணம் கொண்டு வந்திருக்கீங்களா,
உங்கள்கிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, யாராவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்ட பொழுது இன்னைக்கு இது வந்து டெக்னிக்கலான விஷயம், நான் கருத்து கூற விரும்பவில்லைன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாரு. 3 நாள் தான் வலியுறுத்தி கேட்டும் கூட. சுகாதாரத்துறை செயலாளரும் சரி அமைச்சரும் சரி ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட சிகிச்சைகள் அனைத்துமே ஓபிஎஸ்க்கு தெரியும் சொல்றாங்க. இவரு என்ன சொன்னாரு? இல்லை, இவரை பொறுத்த வரைக்கும் பிரீஃபிங் நடக்கும்போது அன்றாடம் என்னென்ன நடக்குமோ அப்போதெல்லாம் என்னோடு பல தடவை திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்திருக்கிறார். யாரெல்லாம் விஐபிகள் வருகிறார்களோ நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்டுக்கு எதிராக எம்டிசிசி வார்டு கதவு திறந்த உடனே இருக்கக்கூடிய சின்ன வரவேற்பறையில் நான் அமர்ந்திருப்பேன். எப்போதும் பல தருணங்களில் ஓபிஎஸ் உட்கார்ந்துருப்பாரு, சில தருணங்களில் மதுசூதனன் உட்கார்ந்துருப்பாரு. இவங்க எல்லாரும் நாங்கள் உட்காந்து யார் யார் வராங்களோ வணக்கம் சொல்லி வரவேற்று அந்த வார்டுக்குள்ளே அனுப்பிச்சி விட்ருவோம். அவங்க போய் பார்ப்பாங்களே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், இந்த மாதிரி டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு, ஹெல்த் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, நீங்கள் ஜெயலலிதா அவர்களை வந்து 7/10/2016 ட்ரெக்காஸ்டமிக்காக செய்வதற்காக அதிகாலை வேளையில் கொண்டு போகும்போது நீங்கள் நீட் இருந்தீங்கன்னு சொன்னாங்கன்னும் போது அவங்க அங்கே கொண்டு போகும்போது நான் தள்ளி நீட் இருக்கேன்னு சொன்னார். உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும், நான் என்னன்னு சொல்லியிருக்கணும், சொல்லலை. எவிடன்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் அட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.